வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பாருங்கள், இப்போது இந்த தவளை பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக சின்ன குட்டி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப குட்டியானது. இப்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் போடலாம். பெரிய சைஸில் போட்டால் வந்து ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கலாம், ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி போடலாம். இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலரில் மொத்தம் 13 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 13 ஒயரில் 5 அடி நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கெட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து 5 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸ் ஒயரு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் 5 அடி எடுத்துக்கோங்க, அதுவே போதும். நான் வந்து இதில் 5 அடி 13 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 6 ஒயர் தனியாக இதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம சைடில் கொடுப்போம். சரிங்களா, இந்த சைடில் வந்து நம்ம கொடுப்போம், அதுக்காக நமக்கு வேணும். ஸோ நீங்கள் ரன்னிங் ஒயர்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு 6 ஒயர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ மொத்தமாக வந்து 19 ஒயர். சரிங்களா, 19 ஒயர் வந்து 5 அடியில் எடுத்துக்கோங்க. நான் 5 எடுத்திருக்கேன், நீங்கள் 5 அடியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பாருங்கள், இதில் வந்து 13 ஒயர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைடில் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை விட கொஞ்சம் திக்கு கலரில் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, 6 ஒயரை வந்து திக்கு கலர், இதே இந்த க்ரீன் வேறு, 2 க்ரீனும், இது திக்கு, இது வந்து லைட் கலர். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஒயரை எல்லாமே ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். 13 ஒயரும் அடி போடணும். இந்த கட் பண்ணி வச்ச ஒயரை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள், மடித்து வச்சுருக்கோம்ல, அந்த அளவில் அதே அளவுக்கு எடுத்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருக்கிற இந்த 13 ஒயரையும் நம்ம நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சரியா இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரும் வந்து நம்ம பின்னினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த 13 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 13 ஒயருமே வந்து நாட் போட்டுடணும். இருக்கிற எல்லா ஒயரையும் மடக்கிட்டு இப்படி ரன்னிங் ஒயரில் பாருங்கள் நம்ம நாட் போட்டு வரணும். போட்டு முடிச்சுட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த அடி போடுறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ நான் வந்து இந்த 13 ஒயரையுமே வந்து நான் இதில் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் வந்து 13 லைன் வந்து போட்டுட்டேன். 13 ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 13 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு அளந்து எடுத்தோம்ல, அதே அளவு எடுத்து கட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ நீங்கள் இதை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இதை நீங்கள் அடையாளப்படுத்திட்டு மேலே பாருங்கள், மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் போடணும். மொத்த பேஸ் வந்து நம்ம 7 லைன் போட்டுக்கலாம். சரிங்களா, மேலே 3 லைன் கீழே 3 லைன் போடணும். மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருக்கோம்ல, அதே அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்துட்டு இப்படி நம்ம போட்டே வரணும். மொத்தம் 7 லைனு. அப்போது மேலே 6 லைனும் கீழே 7 லைனும் போடணும். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியாக போட்டு வந்துடலாம். இது போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி மேலே 3 வரிசை கீழே 3 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 7 லைன் போட்டு வந்துட்டேன். மேலே 3 லைனு கீழே 3 லைன், மொத்தம் வந்து 7 லைன். 1 2 3 4 5 6 7 7 வரிசை நம்ம அடி போட்டாச்சு.
இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக சுற்று ஒயர் கொடுத்து போட்டு வரணும். சரிங்களா? இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், சொருகர் கலவாக விட்டுக்கலாம். சொருகர் கலவாக ஒயரை விட்டுட்டு நீங்கள் அப்படியே லைனாக ஃபுல்லாக நம்ம கூடைக்கு போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம போட்டே வரணும். அப்படியே ஃபுல்லாக சுற்றி போட்டே வாங்க. இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி சுற்றி அப்படியே போட்டே வாங்க. இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு லைனு சுற்றிலும் போட்டு வந்துட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சிடணும். ஏணிப்படி நாட் போடலாம். ரன்னிங் ஒயரை இப்படி பின்பக்கமாக மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்ட இந்த நாட்டோட ஒயரை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும், அதை எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம அந்த லூப்புக்குள்ளே விடணும். இப்போது இதுதான் ரன்னிங் ஒயரு லூப்பு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணோம்ல, அந்த ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டோம். அதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து தான் நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும். அடுத்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நாட் போட்டுடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம சொருகருக்காக வெட்டோம்ல, அந்த ஒயரை வந்து நம்ம சொருகிட்டு வந்துடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கையோடு சொருகிடணும். சொருகிட்டு கட் பண்ணிடுறேன். நான் ஒரு அஞ்சு நாட்டில் சொருகியிருக்கேன். சொருகிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து சுத்து ஒயர் கொடுத்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த சைடில் பாருங்கள், ஏழு ஒயரில் வந்து 7 லைன் நம்ம வந்து அடி போட்டோம்ல, அதில் வந்து நம்ம ஏற்கனவே 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 4 6 7 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க 7 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டுங்கிறதுக்காக நான் க்ரீனில் கட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். இந்த மேலே போகிற அளவே எடுத்துக்கலாம். நம்ம இந்த மேலே போகிற அளவு அளந்து எடுத்துட்டு, ஒயர் அளவு எடுத்துட்டு, இந்த 7வது ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாட் போடணும். நம்ம வந்து 5 அடி தனியாக வெட்டி வச்சுருந்தோம்ல, 5 அடியில் 6 ஒயரு, அதை வந்து நான் நாட் போடுறேன். அந்த 7 சைடில் வந்து விட்டுருக்கோம்ல அடிக்காக, அந்த 7 நாட்டில் 7 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட் போடுறேன். ஓகேவா? இது 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். பாருங்க, 1 2 3 4 5 5ல் போட்டாச்சு. இப்போது 6 7 போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இப்போ இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு போடணும். சரிங்களா? இதில் இந்த 7 இருக்குல்ல, 7 ஒயர் இருக்குல்ல, இந்த 7 ஒயரில் நம்ம அந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த சைடு போட்டு வந்துட்டேன். தெரியுதா? இந்த சைடும் நான் வந்து போட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கோம். இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அப்படியே சுற்றிலும் நாட் போட்டே வரணும். அந்த சைடில் நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கோணம் வரும். அப்படியே அதே மாதிரி தான் 4 பக்கமும் வரும். நம்ம அப்படியே சுற்றிலும் நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துடணும் சுற்று ஒயரை வச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இனி 4 ஒயர் இருக்குதா, அந்த 4 ஒயரையும் இதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம 3 தடவை ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், நான் இப்போ இது வரைக்கும் நான் போட்டு காமிச்சிட்டு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் அப்படியே சுற்றி அடுத்ததெல்லாம் நம்ம அதே மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம 13 போட்டோம்ல, அந்த ஒயர் வரைக்கும் நான் போட்டு வந்திருக்கேன். இப்போது இது நம்ம சைடில் புதுசாக கொடுத்தோம்ல இந்த கலரு, இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் அதை வச்சு நாட் கொடுத்தீங்கன்னா இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். சரிங்களா? 5 கோணம் தெரியுதா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக நீங்கள் நாட் போட்டே வரணும். இதே தான் நம்ம 3 ஸ்டெப்பு இதே மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் கொடுத்துட்டோம், ஒயரை கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்கள் மேலே அப்படியே போட்டு வரோம். இப்போ இந்த பக்கம் எப்படி போகிறது அதையும் காமிச்சிட்றேன். இந்த சைடில் இப்போது நம்ம 7 நாட்டில் போடுறோம். இதே மாதிரி தான் நம்ம 3 ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக சொல்லித்தரேன் பாருங்கள். பாருங்கள், மறுபடியும் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம்ல அந்த ஒயரில் நம்ம நாட் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், நான் இப்படியே திருப்பும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கிது. அதாவது இந்த 5 கோணம் பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நான் சொன்னது பாருங்கள், இதே மாதிரியே போட்டு வந்துடுங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்கே ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 7 இருக்கு இல்லையா, இந்த 7 ஒயர் இருக்குல்ல, இந்த 7 நாட்டில் மறுபடியும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணணும் ஒயரை. இந்த க்ரீன் கலர் ஒயரை மறுபடியும் நம்ம வெட்டி வச்சோம்ல, அதை மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டு வரணும் மொத்தம். நான் இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் 2வது லைனும் போட்டு முடிச்சுட்டு அடுத்து 3வது லைனுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே ஒரே ஒரு ஒயரோடு விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சைடில் நான் மறுபடியும் இந்த நம்ம கட் பண்ணி வச்சோம்ல இன்னொரு 4 ஒயரில் மறுபடியும் 2 ஒயர் எடுத்து ஒரு சைடு ஒரு ஒயர், இன்னொரு சைடும் ஒரு ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்ல, இதே மாதிரி நீங்கள் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த நாட் போட்டு வந்துட்டோம்ல, நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிச்சேன்ல, அதே மாதிரி இந்த 3வது லைன் வரும். 3வது லைன் இந்த இடத்துல போடும்போது இங்கே நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வர்றதுக்காக நம்ம இது போடுறது. இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம 2வது தடவையாக ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். மறுபடியும் நீங்கள் ரன்னிங் ஒயரை வச்சு வளர்த்திட்டு மறுபடியும் 3வது ஒயர் நம்ம போடணும். சரிங்களா? இப்போ 4 ஒயர் நம்ம போட்டாச்சு. இனி 2 ஒயர் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 ஒயரும் இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு மறுபடியும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் 2வது லைனும் முடிச்சுட்டு இப்போ 3வது அதாவது அதுக்கு அடுத்தது நான் ரன்னிங் ஒயர் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த லாஸ்ட்டு 6 ஒயர் கட் பண்ணி வச்சோம்ல, அதில் இப்போ 2 போட்டுட்டேன் நான். இப்போ பாருங்கள், 1 2 3 இந்த சைடு நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்போம், இந்த சைடு 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிதா? இப்போ நம்ம மறுபடியும் லைனாக நாட் போட்டே வந்துடலாம்.
நான் ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக சுற்றி நாட் போட்டே வந்துடணும். இப்போ இந்த நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 7 லைன் நம்ம வந்து நார்மலாக அப்படியே வளர்த்திட்டே வரணும். சரிங்களா? இது பாருங்கள் இந்த இடத்துல அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 கோணம் கிடைக்கும். மொத்தம் இந்த கார்னர் 4 கார்னர்லேயும் 1 2 3 3 5 கோணம் கிடைக்கும். அது வந்து பாருங்கள் இப்படி வந்து வளர்ந்துட்டு போகும் போட் மாதிரி. சரிங்களா? இப்போ இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் இப்போது போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். நம்ம 3 ஒயர் நம்ம கொடுத்தோம்ல அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்துட்டோம் 1 2 3 5 கோணம் வந்திருக்கும் 4 சைடும். இப்போது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 லைன் நம்ம வளர்த்திட்டு வந்துடலாம். சரிங்களா? இனி எந்த ஒயருமே நம்ம கொடுக்க வேண்டாம், ஜாயின் பண்ண வேண்டாம். நம்ம லைனாக 7 லைன் மட்டும் வளர்த்திட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம போடுறோம்ல இதுக்கப்புறமா 7 வரிசை நம்ம வந்து போடணும். ரன்னிங் ஒயரை வச்சு 7 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். புரிஞ்சு இல்லைங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் நம்ம 7 வரிசை போடணும். 7 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்து 7 லைன் வளர்த்திட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ நான் 8 லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம 3வது ஒயர் கொடுத்தோம்ல இந்த ஒயருக்கு அப்புறம் நம்ம இதைத்தான் வந்து சுற்று ஒயராக கொடுத்துருப்போம் அடுத்த லைனை. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 8 லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சைடில் இருக்க பாருங்கள் 7 போட்டோம்ல இந்த 7ஐயுமே நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துடணும். சரிங்களா? இந்த சைடில் இருக்கிற இந்த 7 ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டு வந்துடணும். சொருகிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 6 ஒயர் எடுத்துக்கணும். இடது பக்கம் 6 ஒயர் வலது பக்கம் 6 ஒயர் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது நான் ஒரு பக்கம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம 3 பக்கமுமே போடுவோம். இப்போது ஃபஸ்ட்டில் இந்த 7 லைன் இருக்குல்ல இந்த அடி போட்டோம்ல 7 ஒயர் 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஒயரை வந்து நீங்கள் உள்ளார சொருகிடணும். இப்போது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக இந்த 3வது ஒயர் எடுத்திருப்போம்ல 3வது ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இதுதான் நமக்கு கணக்கு. சரிங்களா? இந்த ஒயர்லேருந்து இப்போ நம்ம நாட் போடலாம். பாருங்கள் அதுக்கு நாட் போடுறதுக்கு நான் வந்து அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. சென்டரில் இருக்குல்ல க்ரீனு அது வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கனால நான் கலந்து போட்டேன். ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சொருகிற கலவாக ஒயரை விட்டுக்கோங்க. ஒயரை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் இருக்கு இல்லையா அதில் நாட் போடணும். மொத்தம் 6 நாட் போடணும். நம்ம 1 2 3. இப்போது இந்த ஒரு சைடு போடுறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம மீதி இருக்க 3 சைடும் போடணும். 4 5 பாருங்கள் 6 போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம 6 நாட் போட்டாச்சு. இப்போது சொருகிற கலவை ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து மறுபடியும் இன்னொரு வரிசை போடுவோம். அதே 6 தான் போடணும். இன்னொரு வரிசையில் மொத்தம் வந்து நம்ம 3 வரிசை போடணும். இதுக்கு மேலே இன்னொரு வரிசை போடுவோம்.
பாருங்கள். போட்டுட்டு மறுபடியும் சொருகிற கலவை ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம், இன்னொரு வரிசை போடுறோம். மொத்தம் வந்து 3 வரிசை. சரிங்களா? 3 வரிசை வந்து வெறும் 6 நாட்டில் நம்ம போடுறோம். முன்னாடி இருக்க 6 நாட்டு. பாருங்கள், நான் இப்போ போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். சொருகிற கலவை விட்டுட்டு இப்போது 3 லைன் வந்து 6 வரிசை போட்டிருக்கோம்ல, சாரி 3 லைன் 6 நாட் போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு ஒன்று விட்டுட்டு நம்ம 4 போடணும். பாருங்கள், நம்ம 4 போட்டோம். போட்டுட்டு இதையும் சொருகிற கலவை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், மறுபடியும் நம்ம இன்னொரு வரிசை 4 போடலாம். போட்டுட்டு சொருகிற கலவை நான் ஒயரை விட்டு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம 3 வரிசை 6 நாட் போட்டிருக்கோம், 2 வரிசை 4 நாட் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ மேலே பாருங்கள், 2 மட்டும் நம்ம போடணும். பாருங்கள், இந்த பக்கமும் ஒன்று விட்டுறணும். விட்டுட்டு 2 நாட் போடலாம். போட்டுட்டு சொருகிடலாம். ஒயரை சொருகிடணும். இது பாருங்கள், இது போதும். இதில் வந்து ஒரு லைன் மட்டும் போதும். சார் தெரியலையா? இங்கே பாருங்கள், இதில் ஒரு லைன் மட்டும் நமக்கு போதும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் 6 நாட்டில் 6 ஒயர் எடுத்து வச்சு அதில் 3 எண்ணம் போடணும். 3 வரிசை 6ல் போடணும், 2 வரிசை 4 நாட்டில் போடணும். அதுக்கப்புறம் 2 போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துடணும். இது எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் 3 சைடும் நீங்கள் போடணும். இந்த பக்கம் இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த 3வது தான் நம்ம கொடுத்துருப்போம்ல, இதுதான் வந்து நமக்கு அளவு. இந்த 3வது கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதுலேருந்து எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6. இதே மாதிரி இந்த பக்கமும் போடணும், நம்ம பேக் சைடும் போடணும். போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொருகி விடணும். இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த 6 நம்ம போட்டுட்டோம். இந்த பக்கமும் 6 நாட்டை விட்டுட்டு மீதி இருக்க இந்த ஒயரை பூராமே நம்ம உள்ளே சொருகிடணும். இதை ஃபுல்லாக நான் போட்டுட்டு சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த சைடெல்லாம் சொருகிட்டேன். இந்த சைடெல்லாம் வந்து உள்ளே வந்து அதாவது ஒரு லைன் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்ல, இந்த மாதிரி லைன் வந்து ஒரு லைன் போட்டுட்டு நம்ம ஏன்னா கை விடும்போது உள்ளே சொருகாமல் உள்ளே வந்து குத்தாமல் இருக்கிறக்காக நான் வந்து இந்த இடம் சைட்லேயுமே வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு தான் நான் வந்து முடிச்சு போட்டிருக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், நம்ம கைப்பிடி வந்து நான் போட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கைப்பிடி போட்டால் இது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்கள வந்து இப்படி மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ இந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 7.5 அடியில் நான் எடுத்திருக்கேன் 2 ஒயரு. நீங்கள் 2 ஒயர் கைப்பிடி போட்டாலே போதும். பாருங்கள், நான் இன்னும் இது உள்ள சொருகலை.
இப்போது இந்த இடம் இருக்குது பாருங்கள், மொத்தம் இங்கே வந்து சைடில் 7 இருக்கும் இல்லையா, 1 2 இந்த 2 எடுத்துக்கலாம். சரிங்களா, 1 இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள், 1 2 3, அதே மாதிரி 1 2 இங்கே மேலே பாருங்கள், 1 2 3 4. சரிங்களா, மேலேருந்து கீழே 4 வரிசை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த சைடு பாருங்கள், இந்த 7 போட்டிருப்போம்ல, அந்த 7 தான் நமக்கு கணக்கு. 1 2 ரெண்டாவது ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அப்படியே நான் 3வது பக்கத்தில் எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சரி சமமாக எடுத்துக்கோங்க. இந்த 2 கைப்பிடி 2 ஒயரில் நம்ம போடுற கைப்பிடி வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது உருட்டு கைப்பிடி தான். இது நம்ம வந்து மற்ற கைப்பிடி மாதிரி ரொம்ப போடாமல் இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது எடுத்துகிட்டு போகவும் ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். சரிங்களா, ஒரு நிமிஷம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வலது பக்கம் 2 ஒயர், இடது பக்கம் 2 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த இடது பக்கத்தில் இருக்க கீழே இருக்க, அதாவது ஃபஸ்ட்டு அடியில் இருக்க இந்த இடது பக்கத்து ஒயர் இருக்குல்ல, இதை எடுத்து லெஃப்டனை இடது பக்கத்தில் இருக்க ஒயரை எடுத்து வலது பக்கத்துலேயும், வலது பக்கமாக இருக்கிற ஒயரை இடது பக்கமாகவும் நம்ம மாற்றணும். கிராஸாக வரணும் இந்த மாதிரி. அதே மாதிரி மேலே இருக்க ஒயர் பாருங்கள், அதையும் தூக்கி நான் ரைட்டில் கொண்டு வரேன். இப்போது ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டு, இந்த ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், இது மேலேயே போட்டால் சரி வராது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஒயர் மேலே தூக்கிட்டு கீழே கொண்டு வரோம். இப்போ நம்ம தலைமுடியெல்லாம் பின்னுவோம்ல, அதே மாதிரி தான் பின்னணும். இப்போ பின்னிட்டோமா, இப்போ பாருங்கள், இந்த மேலே தூக்கிட்டு இருக்குல்ல, இந்த ஒயரை கீழ் வழியாக கொண்டு வாங்க. கீழ் வழியாக கொண்டு வந்து ஒரு ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டில் இந்த கீழே கொண்டு வந்த ஒயரை மறுபடியும் நம்ம ரைட்டுக்கே கொண்டு போயிடணும். இப்போது இந்த பக்கம் லாஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒயர் கீழே இருக்குது, இந்த ஒயர் மேலே இருக்குது. ஸோ மேலே இருக்க ஒயரை நம்ம கீழே அமுத்தணும். இவ்வளோதாங்க வேலை. கடகட நம்ம இப்படியே மாற்றி 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 நீங்கள் போட்டு வந்துடலாம். உருட்டு கைப்பிடி ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதுதான் வந்து உருட்டு கைப்பிடி, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸ் கூட வந்து இதை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 3 ஒயரில் வச்சு போடுறது, 4 ஒயரு, 5 ஒயரு, நீங்கள் எத்தனை ஒயரை வேணால் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். இதுதான் வந்து பேசிக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இது போடுற பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம இது பாருங்கள், இது ஃபுல்லாக நான் இனி போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வரணும். சரிங்களா, அதாவது இப்படி இருக்கும் 2 ஒயரு, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க ஒயரு இந்த ரைட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து இதில் இப்படியே போட்டுடணும் மடக்கி. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது இந்த பக்கம் மேலே இருக்குது, நம்ம இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் கொண்டு வரோம். இப்படியே மாற்றி 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 போட்டு வரணும். இது போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான். போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன்ல, இங்கேருந்து எடுத்து இந்த பக்கம் நான் எப்படி வைக்கிறது நான் சொல்லித்தரேன். இதை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்களும் இதை போட்டுருங்க. பாருங்கள், நான் வந்து கைப்பிடி போட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. 7 அடியில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போது இது எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு இதை உள் பக்கமாக கொண்டு வாங்க. சரிங்களா, இந்த கைப்பிடியை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து இப்படி இந்த ரெண்டு நாட்டு இருக்குல்ல, இந்த 2 நாட்டுக்கும் சென்டரில் வரணும். சரிங்களா, அந்த மாதிரி வச்சுக்கணும். சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 4 போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது 2 நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது சென்டரில் நிற்கும். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். 2 சுற்று சுற்றுங்க, அப்போ தான் இது வந்து கரெக்டாக நிற்கும். சுற்றிட்டு நல்லா டைட்டாக நீங்கள் அப்படியே உள்ளே வந்து சொருகிட்டு வந்துடணும். சரியா, இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம இப்படி கொடுத்து இந்த சென்டரில் வர மாதிரி கொடுப்போம். இது முடிச்சுட்டு பார்க்கலாம். இதில் வாய் வைக்கணும்,
அந்த இது மாதிரி கண் வந்து நம்ம இங்கே தான் வைப்போம். அது எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாய் மட்டும் நான் வச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம கைப்பிடி ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம். இதை இங்கே வச்சு நான் சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன் 2 பக்கமும். சரிங்களா? கைப்பிடி நான் சொருகியாச்சு. அடுத்து வந்து வாய்க்கு சும்மா இன்ட்டு மாதிரி தான் போட்டு வரணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து நம்ம 13 லைன் கொடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து 13 லைன் கொடுத்தோம். அதில் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 1 2 3 3 நாட் தள்ளிக்கோங்க. 3 நாட் தள்ளிட்டு ஃபஸ்ட்டு வந்து 3 நாட் தள்ளிட்டு இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து எண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுதான் சுத்து ஒயர் கொடுத்து போட்டிருப்போம். சரிங்களா? சுத்து ஒயர் கொடுத்து போட்டிருக்க இந்த லைன்லேருந்து 1 2 3 3வது லைன் விட்டுட்டு 4வது லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். 4வது லைனில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 7 நாட்டில் நான் வந்து இப்படி கிராஸாக கொடுத்துருக்கேன். அடுத்து அப்படியே கிராஸாக கொண்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி வாய்க்கு வரும்ல, அதை வந்து அடுத்த லைனில் கொடுக்கணும். 7 நாட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் 7 கொடுத்துட்டேன். மறுபடியும் இந்த இடத்துல கொடுக்கணும். நம்ம இதுக்கும் நேர், அதாவது இதுக்கு தொட்ட மாதிரி மேலே ஒரு நாட்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து நாட்டு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கிராஸாக கொடுக்கறனால நான் இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டில் பண்ணணும்ல, கிராஸாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துட்டு இங்கே வந்துடலாம். நம்ம மறுபடியும் அதிலே கொடுக்குற மாதிரி தான் வரும். இதை வந்து கீழே கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, நம்ம இந்த நாட்டுக்குள்ளேயே சொருகிற மாதிரி வரும் பாருங்கள். அதே நாட்டுக்குள்ளே சொருகணும். அதே நாட்டுக்குள்ளே சொருகிட்டு இந்த நெக்ஸ்ட்டு நாட்டு வழியாக நம்ம எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தடுத்து எடுக்கும்போது அது கரெக்டாகிடும். பார்த்திங்களா? கிராஸாக வந்துடுச்சு. இப்போது இதே நம்ம இந்த இடத்துல கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க, கரெக்டாகிடும் பாருங்கள். இப்போது அப்படியே கிராஸாக நம்ம கொண்டு வந்துட வேண்டியதுதான். இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம இங்கே எடுக்கிறோம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், இதில் கொடுத்துட்டு இதில் எடுங்க, பக்கத்துலேயே எடுத்துங்க. கொஞ்சம் வந்து இந்த ஒயர் வந்து சுருங்காமல் பார்த்துக்கணும் கரெக்டாக. சுருண்டிச்சுன்னா நமக்கு இது போடுறது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் கிராஸாக வந்துடுச்சு. நம்ம அடுத்தது இதில் எடுக்கிறோம். இதில் எடுத்துட்டு பக்கத்து நாட்டு வழியாக அங்கே எப்படி விட்டோம் அதே மாதிரி எடுக்கிறோம். அந்த கிராஸ் வரணும். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? இது ஃபுல்லாக போட்டுட்டு இதை நம்ம வந்து உள்ளே விட்டு சொருகிட்டு வந்துடலாம். போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது இன்ட்டு மாதிரி போட்டு வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் எடுத்து இந்த சைடில் வாய்க்கிட்ட நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம இங்கே இன்ட்டு போட்டோம்ல, அது தொட்ட நாட்டிலேயே மேலே வந்து 4 நாட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நாட் போடுவோம்ல, தனியாக நாட் போட்டு சொருகிற மாதிரி இருந்தால் அதுவுமே இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு கன்று போட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த கன்று எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்ணுக்கு பாருங்கள், நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் ஒரு அடி கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உள்ள சொருகருக்கு வேணும் நமக்கு.
4 ஒயர் வந்து ஒரு அடியில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தெரியும்ல எப்படி நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்கட் நாட்டு பாருங்கள். 2 ஒயரை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஒயரை மடிச்சுக்கலாம், 3ஆவது ஒயரை மடிச்சுக்கலாம். சரிங்களா? மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 லூப்புக்குள்ளாரையும் நம்ம விடணும். விட்டுட்டு நான் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த பள்ளமான ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நம்ம மேலே கொண்டு வரோம். இந்த 2 பள்ளமான ஒயரையும் மேலே கொண்டு வந்து இப்படி இந்த விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் இருக்க பள்ளமான ஒயர் இருக்குல்ல, அதையே இந்த 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது இந்த கையை எடுத்துருங்க. இந்த விரலை எடுத்துட்டு இந்த 2 ஒயர் நம்ம மேலே விட்டோம்ல, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இப்போது 4ஆவது ஒயர் எடுக்கிறோம். மொத்தம் 4 ஒயர் எடுத்தோம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை மடக்கணும். அதுக்கப்புறம் 2ஆவது ஒயரை 3ஆவது ஒயரை வந்து வச்சு நம்ம போட்டோம். இப்போ 4ஆவது ஒயரையும் சரிசமமாக மடிச்சுட்டு இது நம்ம மேலே போன ஒயரை கீழே எடுத்துட்டோமா, மறுபடியும் இன்னொரு 4ஆவது ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு கீழே இருக்க ஒயரை மேலே விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த பள்ளமான ஒயர் இருக்குல்ல, இதை எடுத்து 2 லூப்புக்குள்ளாரையும் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு பாருங்கள், அழுங்காமல் நம்ம கொஞ்சம் மெதுவாக டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்ணு போட்டால் தான் கொஞ்சம் இந்த தவளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நமக்கு தெரியுங்கிறதுனால நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் ரன்னிங் ஒயரு சொருகர் கலவாக விட்டுக்கோங்க. சொருகர் கலவாக விட்டுட்டு நம்ம இதில் ஒரு லைன் மட்டும் தான் நம்ம போடுவோம். சுற்றிலும் அப்படியே நாட் போட்டு வரணும், அவ்வளோதான். சுற்றிலும் இருக்க எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரணும். ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நம்ம போடுவோம். பாருங்கள், சுற்றிலும் முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகிடணும். பாருங்கள், மொத்தம் 8 ஒயர் இருக்கும். நம்ம 8 ஒயர்லேயுமே ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டோம். இப்போது ஏணிப்படி நாட் போட்டுக்கலாம். ஏணிப்படி நாட் போட்டுட்டு இதை வந்து அப்படியே சொருகிடணும். நம்ம ஏணிப்படி நாட் எல்லாத்துக்கும் தெரியும்ல, அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். பாருங்கள், ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறேன். கட் பண்ணி அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம சொருகிடணும். ஃபஸ்ட்டு விட்டோம்ல, இப்போ இந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றி போட்டோம்ல, அந்த நாட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து இதை வந்து சொருகிருங்க. எந்த அளவுக்கு சொருக முடியுமோ அந்த அளவுக்கு சொருகிருங்க. பாருங்கள், போதும். இப்போது இது ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வருதா, இந்த ஒயரையும் அதே மாதிரி சுற்றிலும் சொருகிருங்க. இது வந்து நல்லா சொருகிட்டிங்கன்னா கலந்துட்டு வராது. ஒரு 2-3 இதில் சொருகுனீங்க அப்படின்னா அது நம்ம சொருகி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கழண்டுட்டு வர மாதிரி இருக்கும்.
ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒயர் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை சொருகிடுங்க. சொருகிட்டு இது கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. இது மேலே இருக்கிற இந்த ஒயரை பூராமே டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சுத்து ஒயரை கட் பண்ணுங்கள், சொருகின ஒயரை. ஓகேவா? இல்லைன்னா லூஸ் ஆயிரும். இப்போ நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்து கட் பண்ணுங்கள், ஒயரை கீழ் கட் பண்ணிடாதீங்க. சுத்து ஒயரில் கொடுத்தது மட்டும் இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி இதை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த ரெண்டு நாட் இருக்குல்ல, இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இப்படி வரணும். ஃபஸ்ட்டு 2, 1, 2, 2வது லைனுக்கு கீழே நம்ம இப்படி சொருகிருங்க. இப்படியே ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயா ஒவ்வொரு நாட்டு வருது, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு அப்படியே சொருகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு ஃப்ராக் கூட ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் விடணும். விட்டுட்டு நம்ம அப்படியே பின்னாடி சொருகிடணும். கரெக்டாக வந்துடும். நீங்கள் லைனாக சொருகுனீங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்துடும். இதை நம்ம உள்ளே கொடுத்து சொருகிட்டு வரணும். பாருங்கள், இப்போவே நான் வந்து இந்த நம்ம சுத்து ஒயரில் சொருகணும்ல, அது எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால் டைட் பண்ணி இதை அப்படியே உள்ளே சொருகி விட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், நமக்கு ஃப்ராக் கூட ரெடி ஆயிடுச்சு. இதை சொருகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.